அது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது லைஃப். திடீர்னு மொபைல் ஃபோன் கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. மொபைல் ஃபோன் வந்த உடனே அவன் நடவடிக்கை எல்லாம் மாறுது. ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அதில் ஒரு பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். அடிக்கடி மெசேஞ்சரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான். சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா? ஏன்னா அம்மா அப்பா பிஸியாக இருக்காங்க. இவன் ரொம்ப அக்கறையாக இருந்தவுடனே இவளுக்கு ரொம்ப அவனை பிடிச்சி போச்சு. அப்படியே 2 பேருக்கும் சேட்டிங் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் மார்க் குறைஞ்சிருக்குன்னு திட்டாங்க. அம்மானா திட்டக்கூடாதா? மார்க் நல்லா படிக்கிற பிள்ளை குறைஞ்சிருச்சேன்னு திட்டாங்க. உடனே நம்ம தலைவிக்கு கோவம் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ், என்னை இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் உன் கூட வந்துடுறேன். உடனே அவர் அதுக்காகவே தானே காத்திருந்தார். அவர் சென்னைக்கார். நீ உடனே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேரு, நாம் ஒரு அழகான வாழ்க்கையை தொடங்குவோம். யார்? 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தலைவர் இப்படி ஒரு மெசேஜ். சரி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 80 பவுன் நகை, ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் எல்லாத்தையும் பேக்கில் தூக்கி போட்டு போயாச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுச்சு. இறங்கி அந்த பையனுக்கு ஃபோன் அடிக்குது. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் அவன் முகத்தை இவ பார்த்ததே கிடையாது. அந்த டிபியில் என்ன ஃபோட்டோ இருந்ததோ ஒரு அழகான இளைஞன் ஃபோட்டோ இருக்குது.